சின்ன குழந்தை சரோக்கு தன்னோட வீடு எங்க இருக்குன்ற ஃபுல் அட்ரஸ் சொல்ல முடியல. என் வீடு கணேஷ் தலை அப்படின்னு மட்டும் தான் சொல்றான். அம்மா பேரு அம்மா அப்படின்னு மட்டும் தான் சொல்றான். அவன் சொல்ற சின்ன ஸ்ட்ரீட்டோட பேரு அவ்ளோ பெரிய உலகத்துல எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஒரு நாள் மிசூத் அப்படின்ற ஒரு லேடி சரோவ ஒரு ஃபேமிலிக்கு தத்து குடுக்குறாங்க. சரோ இப்ப ஆஸ்திரேலியா போயிட்டான். அங்க மிஸ்டர் ஜான் மற்றும் அவங்களோட ஒய்ஃப் ஷூ அவன ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்களோட சொந்த பையனை விட அதிகமான அன்பு காட்டுறாங்க. அவனுக்கு வீடு, ஸ்கூல், பொம்மைங்க அப்படின்னு எல்லா சந்தோஷமுமே கிடைச்சது. ஆனா அவன் மனசுல ஒரு கேள்வி எப்பவுமே உறுத்திட்டே இருக்கு. என்னோட உண்மையான வீடு எங்க இருக்கு? என்னோட உண்மையான அம்மா எங்க இருக்காங்க? அப்படின்றது தான் அது. காலங்கள் அப்படியே ஓடிப்போச்சு. சரோ இப்ப பெரிய பையனாயிட்டான். காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஒரு நாள் பார்ட்டில அவன் ஜிலேபிய பார்த்தான். அப்ப அவன் கண்ணு ஃபுல்லா தண்ணி வந்துச்சு. அவனுக்கு அவனோட அண்ணா சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் வந்துச்சு. ஒரு நாள் எல்லா ஜிலேபியுமே உன்னோட தான் இருக்கும். அந்த நிமிஷமே அவன் முடிவு பண்ணிட்டான். அவனோட வீட்ட தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு. நைட் ஃபுல்லா உட்கார்ந்து கூகுள் எர்த்ல சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். கொல்கத்தாவை சுத்தி எத்தனை ட்ரெயின் ஓடுது, அந்தந்த ட்ரெயின் எல்லாம் எங்கெல்லாம் ஸ்டாப் ஆகுது அப்படின்ற சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். மாசக்கணக்கா தேடினதுக்கு அப்புறம் ஒரு நாள் அவனுக்கு அவங்க அம்மா கல் உடைச்சிட்டு இருந்த அந்த மலை தெரியுது. கிராமத்தோட பேரும் தெரியுது, கணேஷ் தலை. 25 வருஷத்துக்கு அப்புறம் சரோ இந்தியாவுக்கு திரும்பி வரான். அவனோட சின்ன வயசுல தொலைஞ்சு போன அதே வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தான். அப்ப ஒரு வயசான ரொம்பவே சோர்வான ஒரு பாட்டி வெளியே வந்தாங்க. அவங்க கண்ணு ஃபுல்லா நம்பிக்கையோட கலந்த கண்ணீரும் வந்துட்டு இருந்துச்சு. சரோ கொஞ்சம் நடுங்குற குரல்ல சொன்னான், அம்மா அம்மா அப்படின்னு. அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. இத்தனை வருஷமா நின்னு போன மூச்சு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு திரும்பி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கதறி கதறி அழுகுறாங்க. அந்த அன்னைக்கு 5 வயசுல தொலைஞ்சு போன பையன் திரும்பி வந்துட்டான் அப்படின்றத விட 25 வருஷமா தான் பையன் தாங்கிட்ட வந்துருவான் வந்துருவான் அப்படின்னு ஏக்கத்தோடையும் நம்பிக்கையோட காத்துட்டு இருந்த அந்த அம்மாவோட அன்புக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணா எங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அவனுக்கு இன்னொரு உண்மையும் தெரிஞ்சது. அன்னைக்கு ராத்திரி சரோ தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் அவனோட அண்ணா குட்டு ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் அப்படின்னு. இருந்தாலும் அவன் மனசுல அவன் அண்ணாக்கும் குடும்பத்துக்கும் ஆன அந்த ஆழமான அன்பு இன்னைக்கும் உயிரோட இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க குடும்பத்தை இந்த அளவுக்கு உண்மையாகவும் ஆழமாகவும் நேசிக்கிறீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் தட்டி விட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.